இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைங்க கொடிய நோய்களான இதய நோய், ஆஸ்துமா, நீரிழிவு போன்றதால கஷ்டப்பட்டுட்டு வரதா ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில சொன்னது என்னன்னா, இந்தியாவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த 60 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் கண்ணுக்கு தெரியாத நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 3.3 மில்லியன் ஆஸ்துமாவாலும் 2.4 மில்லியன் குழந்தைகள் பருமனானவர்களாகவும் மற்றும் ஆண்டுதோறும் முதல் வகை நீரிழிவு நோயால் 2000 பேர், அதை தாண்டி 25,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சுகாதாரத்துறையின் இந்த அறிவிப்புக்கு பிறகு அதிர்ச்சி அடைந்த மக்கள் இதை தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்திடம் வேண்டுதல் வச்சிருக்காங்க. இதை தடுக்கும் விதமா அரசாங்கம் பள்ளிகள்ல பரிசோதனைகள் செய்ய போவதாகவும், நோய் தடுக்கும் யுக்திக்காக சில வழிமுறைகளுக்கான கோச்சிங்கும் நடத்த போவதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க.